ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. எஸ், இன்னைக்கு என்ன ஒரு சூப்பரான விளாக் பிச்சைக்காரி கூட பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். எஸ், வி ஆர் டுவர்ட்ஸ் கொடைக்கானல் போறோம். சென்னையில இருந்து கொடைக்கானல். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடைக்கானல். ஊட்டி வந்து ஸ்கூல் டைம்ல 10th படிக்கும்போது இதான்ப்பா ஊட்டி பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் பிளாக் தண்டர் போயிருக்கேன். நீ பிளாக் தண்டர் போயிருக்க, நானும் போயிருக்கேன். ஸோ காலைல பேய்கள் குளிக்கிற மாதிரி 2 மணிக்கு எழுந்துச்சு நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்புனது பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. அண்ட் இப்போ டைம் ஷார்ப்பாக 11 ஆகுது. அண்ட் ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா குட்டிஸையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். சாச்சு, சார்லி, சிம்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ட்ரிப் நாங்கள் தனியாக வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் தனியா ட்ரிப். ஆமாம், ஃபர்ஸ்ட் தனியாக கூட தான் போயிருக்கோம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் லூட்டி அடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் எப்படி இருக்க போகுது, கொடைக்கானல் மழையா வெயிலா ஒன்றும் தெரியல. வெதர் பார்த்து தான் போகிறோம். இருந்தாலும் அங்கே மழைன்னு போட்டுருக்குது. ஸோ vlog கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். மழை பெய்ய போது, ஆனா சோலார்ல உள்ள அந்த பொம்மை ஆடிட்டே இருக்கு. அது அப்படிதான் ஆடும். கைஸ் சொன்ன மாதிரியே த ரெயின் இஸ் கம்மிங், முடிஞ்சது சோலி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா போற வழி தான் இன்னும் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ், சுத்தி பார்த்தா தெரியும். இப்போ வந்து நார்மல், இப்போ வந்து மழை அப்படியே நம்மளை கவர் ஆக போகுது. ஃபுல்லா இருண்டு இருக்கு அந்த ஏரியாலாம். ஆக்சுவலா இதுவே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு மழை வந்து சரியான மழை வரப்போகுது போல. அண்ட் காட்ஸ் கிரேஸ், நைட்ல இருந்து இப்போ வர மழை வரல. எப்படியோ அழுத்தி கிழுத்தி வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோமா இல்ல திருச்சியே தாண்டியான்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் தாண்டலியா? சூப்பர். அப்ப அவ்வளவுதான் கைஸ். அப்ப நைட் 10 மணிக்கு நம்ம கொடைக்கானல்ல சந்திப்போம்னு நினைக்கிறேன். மழை. எஸ் கைஸ், நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எங்களோட ரேர் வீடியோஸ்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள கிளிப்பிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படியெல்லாம் எவ்வளவு கேவலமா ஒரு நார்மல்ல இருந்து மழைக்கு நாங்க மழை டைம்ல ரொம்ப ரிஸ்க். ஆக்சுவலா கார் ஓட்டுறது ரொம்ப ஸ்லோவா தான் போகணும் அப்படின்றதுதான் அட்வைஸ். ஆக்சுவலா எனக்கு ரோடே ஒண்ணுமே தெரியல. அப்படியே காட்டணும் என்ன தெரியும், ஒண்ணுமே எதுவுமே தெரியல. யாராவது அந்த மாதிரி லைட் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியுதே. சரி, ஒரு அழகு குட்டி இங்க தூங்கிட்டு இருக்கா. இன்னொரு அழகு பையனை காணல. அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன இருக்கான் அழகு பையன்? சொல்றியா? ஆமா, சிம்பா தான் இந்த கார்லயே ஒரு அழகு பையன். ஏன்னா நம்ம மஞ்சு மூஞ்சி வந்து க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல. சோ நம்ம 0.5 எடுப்போம். ஓ வாவதி வால்லா, ஏன் மூஞ்சி ஏன் க்ளோஸ் அப்ல பாக்குற? கேமரால எடுக்கும்போது எல்லாரும் பாப்பாங்கல்ல. க்ளோஸ் அப் பேஸ்ட் தானே. ஓ நோ, எல்லாலியா காமெடி. பல்தேசியா பல்லு தேய்க்காம யாராவது வருவாங்களா? ஹைஜீன் இல்லாம யாராவது இருப்பாங்க? நீ வருவ. நீ ஆபீஸ்க்கு நீ பிரஷ் பண்ணாம தான் போற. எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஆபீஸ்க்கு கரெக்டா 8 மணிக்கு எந்திப்பான். எந்திரிச்சிட்டு மூஞ்சி கூட கழுவாம ட்ரெஸ் மாத்திட்டு ஆமா போவே அப்படியே போயிருவான். ஏன் அப்படி எல்லாம் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? கேவலமா பண்ணாதான் உண்மை 100% உண்மை. அதனால மஞ்சு ஆபீஸில் வேலை பார்க்கிறவர்களே, மஞ்சுவிடம் பார்த்து பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு. நம்ம சூடா இருக்கு. மஞ்சு இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டதே இல்லை. பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பிரியாணி டேஸ்ட். மொளமா பிரியாணி. தக்காளி சாதம்.
Always meals is best. அக்கா நல்லா இருக்கா? காலையில் ஒன்றுமே சாப்பிடலாம். ஆப்பிள் கிடைக்கிறதே பெருசாக இருக்கு. ஏதோ நான் உன்னை பட்னி போடுற மாதிரி பேசுகிறேன். பேசினா அப்படியே இது கூட சூப்பரான ஒரு சிங்கிள் ஆம்லேட் வாங்க. நைஸ் காம்போவாக இருக்குது. தக்காளி சாதம் வித் இது ஆக்சுவலாக இது நார்மலாக சென்னையில் கிடைக்கிற தக்காளி சாதம் மாதிரி இல்லை. திண்டுக்கல் சைடில் அதாவது தலப்பாக்கட்டிலலாம் போனீங்கன்னா குஸ்கா கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட். ஷாப் பார்க்குறதுக்கு நார்மலாக நம்ம ஹைஸில் போகிற மாதிரி இல்லை, ஆனால் நல்லா இருக்குது ஃபுட்டு. வீடியோவில் போடுறோம் கடையோட லொக்கேஷன். ஸோ நம்ம சாச்சி சார்லிக்கு ஒரு பிளெயின் ஆம்லெட் சொல்லியிருக்கோம். சால்ட்டு போடாமல், வெங்காயம் போடாமல், எதுவுமே போடாமல் ஒரு பிளெயின் ஆம்லெட் சொல்லியிருக்கோம். ரெண்டுமே சொல்லியிருக்கோம். அப்படி ஐஸ்கிரீம். தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும்? சாக்கோபார். சரிம்மா, உனக்கு வெண்ணிலா இல்லை, சாப்பிடக்கூடாது. உனக்கு வெண்ணிலா தான் சாப்பிடலாம். ஹாய். ஸோ நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் 1 ஹவர்க்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடுவோம் நம்மளோட டெஸ்டினேஷன். இவங்களெல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 hours ஆயிடுச்சு. இன்னும் நம்ம தூங்கி ஓட்டணும் இல்லையா? நைட்டு தூங்காதனால. இப்போ கரெக்டாக கொடைக்கானல் ரீச் ஆக இன்னும் 1 hour இருக்குது ட்ராவலு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் இங்கே சும்மா பாரத் பெட்ரோலியமில் ஹால் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இருக்காங்க சாச்சி சார்லி. லேக் கூட்டிட்டு போவியா? இந்த லேக்கா கூட்டு போகலாமே. லேக் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இங்கெல்லாம் போக முடியாது. அந்த மலை இந்த பிளேஸ் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லேக்குக்கு போகணும் போல இருக்குது, ஆனால் ரூட் தான் இல்லை. வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ரிக் நான் கற்று வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ட்ரீஸ் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவா தண்ணி ஃபுல்லாக. எப்படி நாங்கள் சாச்சுவை ஏமாத்துறோம். அப்படி ஃபைனலி வி ஆர் இன் கொடைக்கானல். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பாட்டில் வண்டி நிறுத்தி நாங்கள் செல்ஃபிஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் செம்ம டயர்டு, என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும். காலையிலேருந்து ஆமாம், நைட்டும் சரியாக தூங்கலை. காலிலேருந்து இப்போ வர ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால செம்ம டயர்டாக இருக்குது. போயிட்டு மோஸ்ட்லி அந்த லைட்டிங் இருந்துச்சுன்னா இன்றைக்கே உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டே எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறோம். இல்லை அப்படின்னா நாங்கள் 2 days இங்கே தான் தங்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்டே, அந்த பிளான்ஸ் எல்லாம் vlog-ஆ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னது சும்மா நான் எப்படி இருக்கேன். ஓகே, செடியில் உனக்கு தெரியுமா? சாரி, என்ன மரம் தெரியாதனும். ஸ்டே எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கேயோ நாங்கள் போகிறோம். மேப் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஆக்சுவலாக ரோடெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அங்கங்கே ரேஞ்சு இல்லை ஆக்சுவலாக. அதை விட கொஞ்சமாக சீக்கிரம் வந்தோம். பார்க்கலாம், இருட்டுறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். 6 minutes காமிக்குது. போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்கு. குடிச்சாலி ஹலோ இருக்குல்ல. ஆனால் நம்ம இங்கே தங்க போகிறது இல்லை. நம்ம ஸ்டே நல்லா இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே. ஆக்சுவலாக நாங்கள் என்ன வெப்சைட் அதில் தேடிட்டு இருந்தோம். ஏர்பிஎன்பி. ஆமாம், ஏர்பிஎன்பி சர்ச் பண்ணோம். ஆனால் ஏர்பிஎன்பியில் வந்து ஹோம் ஸ்டே தான் காமிச்சிது. இது காமிக்கலை, எங்களோட ஸ்டே காமிக்கலை. லாஸ்ட்டாக நாங்கள் booking.comல தான் பார்த்து பெட் ஃப்ரெண்ட்லி பார்த்து இது புக் பண்ணோம். ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி. ஆனால் அந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. மீன்ஸ் நாங்கள் இவங்களெல்லாம் கொண்டு போகிறோம்ல, அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளேசஸ்லாம் வெளியே கொஞ்சம் அவங்களுக்கு ஆக்சசிபிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூஸ், ரூம் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி.
ஆனால் இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு போகும்போது இப்போ கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது எங்கேஜான ஏரியா இருக்கான்னு பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் இவங்களை கூப்பிட்டு வரும்போது இவங்களுக்கு ஸ்னிஃப் பண்ணுறதுக்கும் ஓடுறதுக்கும் ஏரியா வந்து கொஞ்சம் ஹியூஜாக வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிச்சு. ஸோ அதுதான் நம்ம இப்போ போகிறோம். என்னால் பேசக்கூட முடியல. ரைட்டு போகணுமா? அதான்டா தோட்டமாக இருக்கு. ஃபார்ம் ஸ்டே. சுட்டா போலாம் சுட்டா. இதான் நம்மளோட ஸ்டே. The Pierre County. ஸ்டே உள்ளதுண்ணா என்ன பியர் கவுண்டி. ஓகே சரி. ஹாய் கைஸ், நேற்று எங்களால் நைட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து பியூராக ஃபார்ம் ஸ்டே. இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மாதிரி ஒரு பியரோட ஃபார்மு, அதுக்குள்ளே ஸ்டேஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுறாங்க. நேற்று என்னாச்சு, நைட்டு நாங்கள் வரும்போது ஒரு 7 அந்த மாதிரி ஆயிடுச்சா, இருட்டிடுச்சு ஃபுல்லாக. லைட்லாம் இல்லை, வண்டி வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே போராடி வண்டி எடுத்து வெளியே கரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம். அண்ட் காலையில் எழுந்துச்சி இப்போ தான் அப்படியே டேரெக்டாக எழுந்துச்சி இப்போ இங்கே வந்திருக்கோம். சம்மர் ஸ்பாட் ஆக்சுவலாக. இங்கே கொடைக்கானல் சீசன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ரெய்னிங் தான், ரெய்னிங். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஃபியூ ஹவர்ஸ் வந்து ரெயின் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போனால் போய் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. கைஸ் ஸ்டே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நாங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டோம். இனி பாய்லர் போட்டாங்களாம். பாய்லர்னால் எங்கள் ஹீட் வாட்டருக்கு பாய்லர் போட்டாங்க. ஸோ இனி போயிட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயாவது ரெயின் இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி பிளானு. எங்கே போகிறோம் எதுவுமே பிளான் பண்ணல, சும்மா காலைல எழுந்துச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் எல்லாருமே ட்ரிப் போவோம். கரெக்டாக ட்ரிப் போயிட்டு நம்ம கரெக்டாக இந்த இடம் கவர் பண்ணிடணும், அந்த இடம் கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே அந்த வெக்கேஷன் போர் ஆகிடும். அதனால் நாங்கள் இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணோம்னா 0 பிளான்ஸ். இங்கே ஸ்டே மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். கொஞ்சம் முன்னாடி ஸ்டே பண்ணி புக் பண்ணி வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எங்கே போகிறோம், அங்கே வரோம், இங்கே வரோம், அது எதுவுமே பிளானில் இல்லை. சரி எந்திப்போம், டைம் இருந்தால் போவோம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். எவ்வளோ சூப்பரில் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ண முடியும். சைட்ஸ் பார்க்குறதெல்லாம் செகண்டரி, நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம, ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஒர்க்கெலாம் போகிறோம், ஃபுல்லாக ஒர்க் ரிலேட்டடாகவே மைண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 0 பிளான்ஸில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், கேட்ச் யூ இன் பிரேக்ஃபாஸ்ட். சரியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது கண்டிப்பாக கவர் பண்ணுறோம். நடந்து பேசுகிறதுனால மூச்சு வாங்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. பாய். ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிற்கிறியோ.